Guys, welcome to my channel Day to Day Math Revolutions. ஸோ நம்ம என்சிஆர்டி 10th ஸ்டாண்டர்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டுடே கிளாஸஸ் பர்டிகுலர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா எக்ஸசைஸ் 1.2ல இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் வந்து பார்க்க போறோம். எக்ஸஸா வந்து எக்ஸாம்பிள் சம்மும் வந்து நம்ம சேர்த்து வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 1 by 1 வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எக்ஸாம்பிள் 5 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ரேஷன் நம்பர்னா என்னது, இர்ரேஷன் நம்பர்னா அப்படின்னா என்னன்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு இர்ரேஷன் நம்பர் எப்படி வந்து நம்ம ரேஷன் நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கான்செப்ட் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு ரேஷன் நம்பர் அப்படின்னா என்னது, இர்ரேஷன் நம்பர் அப்படின்னா என்னன்றத ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் வந்து நம்ம வந்து போகலாம். ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேஷன் நம்பர். ஸோ ரேஷன் நம்பர் அண்ட் இர்ரேஷன் நம்பர் வந்து சொல்லும்போது அப்படியே வந்து ஆப்போசிட்ன்றதை நம்ம சொல்லலாம். இது வந்து என்னன்னா ரேஷன் நம்பர் எடுத்துங்க. ஸோ இந்த சைடுக்கு வந்து நீங்க இர்ரேஷன் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரேஷன் நம்பர் வந்து சொல்லும் போது என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா நம்ம டெர்மினல் டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ டெர்மினல் டெசிமல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஜஸ்ட் கவுண்டபிள். ஸோ அதாவது என்ன அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு 5/2 சொல்லி வந்து நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2/5. அதாவது இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஒரே ஒரு நம்பர் தான் எனக்கு வந்து வருது. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடியதான் நம்ம என்ன சொல்லணும், டெசிமல், அதாவது டெர்மினல் டெசிமல் பாயிண்ட் சொல்லக்கூடியது கவுண்டபிள் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதே வந்து நீங்க இர்ரேஷனல் வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து இருக்கும் அப்படின்னாக்கா அது நான் டெர்மினலா வந்து இருக்கும். ஸோ நான் டெர்மினல் டெசிமல் பாயிண்ட்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா பையன்றது எடுக்கலாம். ஸோ 3.14 சொல்லிட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்குன்றது நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ரைட்டுங்களா? ஸோ அன்கவுண்டபுளாக வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் டெர்மினல் டெசிமல் பாயிண்ட்ஸ் அன்கவுண்டபிள். ரைட்? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ரெக்கரிங் டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ரெக்கரிங் டெசிமல் பாயிண்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ரிப்பீட்டிங் டேர்ம். ஒரு டேர்ம் வந்து நம்ம ரிப்பீட் வந்து ஆகுது அப்படின்னாக்கா ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெக்கரிங் வந்து சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்தோம் 10/3 எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 3.3333 சொல்லிட்டு வந்து வரும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி வந்து எழுதணும்? நம்ம 3.3 மேல வந்து ஒரு பார் சொல்லிட்டு நம்ம வந்து கன்க்ளூட் வந்து பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டிங் டேர்ம்ஸ் வந்து வரக்கூடியது. இதுவே வந்து இட்ரேஷன் நம்ம வந்து சொல்லும்போது நம்மளுக்கு எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னாக்கா அது வந்து நான் ரெக்கரிங் டெசிமல் ஃபார்மா வந்து இருக்கும். ஸோ நான் ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா அது வந்து அன்ரிப்பீட்டிங். ஓகே. அன்ரிப்பீட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், பையே நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ பை வந்து சொல்லும்போது ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேற ஒரு நம்பர்ன்றது வந்துட்டே இருக்கும். ஒரே நம்பரே பக்கத்து பக்கத்து ரிப்பீட் வந்து ஆகாது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நான் ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம் வந்து சொல்றோம். ஸோ அப்ப இதை நீங்க நல்லா வந்து ஒத்து வந்து கவனிக்கும் போது என்ன அப்படின்னாக்கா ஸோ என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம நார்மலாவே நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கூல் வந்து நீங்க எல்லாருமே போவீங்க. எல்லாமே ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம் வந்து சொல்லும் போது எக்ஸாமோட நேச்சர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு நேச்சர் தான். என்ன அப்படின்னாக்கா ஒன்னு வந்து பாஸ், என்னது ஒன்னு வந்து பாஸ், அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஃபெயிலு. ரைட்டா? ஸோ என்ன அப்படின்னாக்கா ஒன்னு பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபெயில் ஆகணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு சினேரியோ வந்து எடுத்துக்கிறேன். அப்போ வந்து நான் பாஸ் இல்லை அப்படி வந்து நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. பாஸ் வந்து இல்லை, பாஸ் இல்லைன்னு வந்து சொல்றேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன மீனிங் ஆயிடும், அது ஃபெயில்ன்றது மீனிங். ஸோ இதுவே வந்து நான் ஃபெயில் வந்து இல்லை அப்படி வந்து நான் சொல்றேன் அப்படின்னாக்கா அது என்ன மீனிங், பாஸ்ன்றது வந்து மீனிங். ஸோ இதே விஷயத்த தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இங்க வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். இட்ரேஷன் நம்பர் வந்து இல்ல அப்படின்றத நான் சொல்றோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணணும், நான் அது வந்து இட்ரேஷன் நம்பர் தான் அப்படின்னு நான் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ரேஷன் நம்பர் இந்த எடுத்து அது இல்லைன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இட்ரேஷன் நம்பரா வந்து மாறிடும். ஓகே. ஸோ இதே கான்செப்ட் தான் நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து உள்ள வந்து கான்செப்ட் வந்து போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ரூவ் தட் √3 இஸ் இட்ரேஷன் சொல்லிட்டு வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ √3 இஸ் இட்ரேஷன் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த √3 வந்து நான் ஒரு ரேஷனல் சொல்லிட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
என்னது ஒரு நம்பர் வந்து இருக்கு அப்படின்னாக்கா அது ரேஷனலா இருக்கணும் அப்படின்னா இர்ரேஷனல் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுத்துல தான் வந்து இருந்தாகணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எத்தனை என்ன பண்றேன், இர்ரேஷனல்ன்றத நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ரேஷனல்ன்றத வந்து நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அசியூம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேஷனல் வந்து சொல்லும்போது நம்ம என்ன ஃபார்ம் வந்து நம்ம எடுப்போம் ஆக்சுவலா. ரேஷனல் அப்படின்னாக்கா நம்ம என்ன ஃபார்ம் வந்து எடுப்போம் நம்ம. ஸோ பி பை கியூ ஃபார்ம் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த பியும் கியூன்றது என்னது இன்டிஜர்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் ரைட்டுங்களா. ஸோ அந்த பி பை கியூ ஃபார்ம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க இங்க நீங்க பி பை கியூன்னு நீங்க எடுத்துக்கலாம் ஆர் ஏ பை பின்னு வந்து நீங்க எடுத்துக்கலாம். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுமே எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க ரெண்டுமே வந்து கோ பிரைம்ன்றதை வந்து சொல்றோம். ஓகே. இதுல கோ பிரைம்ன்றது புதுசா ஒரு வேர்டு வந்து கேள்விப்படுங்க. அப்ப கோ பிரைம் அப்படின்னா என்னது? ஓகே. அத பத்தி பார்த்துருவோம் நம்ம. ஓகே. ஸோ கோ பிரைம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்த்துருவோம். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், பிரைம் நம்பர்ஸ் பத்தி நமக்கு தெரியும். ரைட்டா. பிரைம் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ பிரைம் நம்பர் சொல்லும்போது ஒன் அண்ட் இட் செல்ஃப் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ரைட்டா. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், பிரைம் நம்பர் வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2, 3, 5 ஸோ இது எல்லாமே வந்து சொல்லக்கூடியதான் என்னது நமக்கான பிரைம் நம்பர்ஸ். ரைட்டுங்களா. ஸோ பிரைம் நம்பர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோ பிரைம் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா பார்க்க போது என்னது கோ பிரைம். அப்ப இந்த கோ பிரைம் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா ஒரு 2 பிரைம் நம்பர் வந்து நீங்க எடுக்கிறீங்க. இந்த 2 பிரைம் நம்பருக்கான HCF வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னது 1 சொல்லிட்டு வரும். தட் மீன்ஸ் இந்த 2 பிரைம் நம்பர் எந்த டேபிள்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 டேபிள்ல மட்டும்தான் வரும். ரைட்டுங்களா. இந்த 1 டேபிள்ல மட்டும்தான் நமக்கு வந்து இந்த 2ம் 3ன்றது வந்து காமனா வந்து வரக்கூடிய டேபிள். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், கோ பிரைம் வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த பியும் கியூன்றது என்னது நம்மளுக்கு வந்து ஒரு கோ பிரைமா வந்து இருக்குது. அப்ப இந்த ஏவும் பின்றது வந்து நமக்கு ஒரு கோ பிரைம்ன்றது வந்து இங்க வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்க இந்த பின்றது என்ன ஆகுது, நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப இங்க டிவிஷன் அந்த சைடு போனா மல்டிபிகேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஓகே. ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 3. அதாவது எப்படி வந்து வரும் அப்படின்னாக்கா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3b ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் சொல்லிட்டு வரும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுது எனக்கு இப்படி வந்து வரும். ஓகே. ஆர் இது வந்து வேற எப்படி எடுக்கலாம், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டிவைட் பை 3. ஸோ இது வந்து சூட்டபிளா வந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஏ ஸ்கொயர்ன்றது என்னது 3ஆல டிவிசிபிள் வந்து ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஏன்றது என்னது 3ஆல டிவிசிபிள் வந்து ஆகுது அப்படின்றத வந்து நம்ம சொல்லி கன்க்ளூட் வந்து பண்றோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றது வந்து நம்ம பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணணும், ஏவும் பின்றத வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல ஏன்றதை பத்தி நம்ம பேசியாச்சு. அடுத்து வந்து பின்றதை பத்தி பேசணும். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா இந்த ஏக்கு வந்து 3cன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சப்ஸ்டியூட் பண்றேன் நான். ஓகேவா. அப்ப இந்த சின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு இன்டிஜர்ஸ். ஓகே. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து நான் என்ன பண்றேன், டேரக்டா சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்றதுக்கு அப்புறம் இங்க வந்து எனக்கு வந்து கேன்சல் வந்து நான் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி வந்து கிடைக்குதா. இப்போ எனக்கு எப்படி வரும், பி ஸ்கொயர் டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ வந்து பி ஸ்கொயர்ன்றது என்ன 3ஆல எனக்கு டிவிசிபிலிட்டி வந்து ஆகுது. ரைட். அப்போ பி ஸ்கொயர் 3ஆல டிவிசிபிள் ஆகுது அப்படின்னாக்கா பின்றது எனக்கு என்ன ஆகுது 3ஆல டிவிசிபிள் வந்து ஆகுது. ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இப்போ எனக்கு சாரி ஸோ எனக்கு பியும் ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, எனக்கு பியும் ஏவும் பியும் ரெண்டுமே எனக்கு காமனா என்ன ஃபேக்டர் வந்து வருது, 3ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து எனக்கு வந்து காமனா வந்து வருது. ஓகேவா. பட் ஆனா நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஏவும் பின்றத நம்ம என்ன பார்த்துருந்தோம், நம்ம ரெண்டுமே வந்து ஒரு கோ பிரைம்ன்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டுங்களா. அப்போ கோ பிரைம் சொன்னோம் அப்படின்னாக்கா அதுக்கான கண்டிஷன் நமக்கு வந்து பார்த்துருந்தோம். அதுக்கான காமன் ஃபேக்டர்ன்றது நமக்கு என்ன வரணும், HCF வந்து 1 சொல்லிட்டு வந்து வரணும். ஆனா இங்க காமன் ஃபேக்டர்ன்றது என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு 3ன்றது வந்து காமன் ஃபேக்டர் வந்து வந்திருக்கு. அப்ப நமக்கான கான்ட்ரடிக்ஷன் வந்து என்ன அது, கான்ட்ரடிக்ஷன்ன்றது வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது நம்மளோட அசம்ஷன் வந்து ராங்ன்றது வந்து நம்ம சொல்றோம். ஸோ இதனால வந்து நம்ம என்னன்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம், √3 இஸ் ஏ இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டா வந்து வந்துட்டு இருக்குது FAQ. ஸோ அதனால வந்து கான்செப்ட் வந்து புரியல அப்படின்னா திரும்ப வந்து ரிப்ளை பண்ணி பாருங்க. நல்லா வந்து அண்டர்ஸ்டுட் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்குமே 2 பாயிண்ட் அதாவது 1.2ல வந்து எக்ஸசைஸ்ல இது மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுல வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இதை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கேரி ஆகும். இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் என்ன ஆகுது, எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் மீன்ஸ் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல √3ன்றத வந்து இங்க வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா √5ன்றத வந்து நம்ம பார்க்கணும்.
ஸோ அப்படியே வந்து நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் மட்டும் தான் வந்து மாறப்போகுது. தட் மீன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்ன்றது நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அங்க என்ன வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுமோ அதே சென்டென்ஸை மேக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்றோம், ஸோ √3ன்றத நம்ம வந்து அங்க எடுத்தோமா, இப்போ இங்க வந்து √5ன்னு சொல்லிட்டு வந்து நம்ம எடுக்க போறோம். அவ்வளவுதான். √5ன்றது வந்து ரேஷனல்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அசியூம் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான் வந்து நம்ம பண்ண போறது. ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும், √5 இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஏபி வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஏவும் பின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆர் ஒரு கோ பிரைம்ன்றது வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். ரைட், ஏவும் பின்றது ஒரு கோ பிரைம் வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். ரைட், ஓகே. இது வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், போத் சைடு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் வந்து நம்ம வந்து பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வந்து அதுதான். அப்போ வந்து பின்றது இந்த சைடு வந்து ஸ்கொயர் பண்றோம், ஏன்றது ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பி ஸ்கொயர் வருது, 5 வந்து ஏ ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது, ஏ ஸ்கொயர்ன்றது டிவிசிபிள் பை ஏ ஸ்கொயர்ன்றது டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லி வந்து நம்ம எடுப்போம். ஏன்றது ஆல்சோ டிவிசிபிள் பை 5. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இங்க இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து அப்படியே நீங்க வந்து இங்க வந்து 1 பை 1 சொல்றது நீங்க மேக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏக்கு வந்து நம்ம இங்க ஏ தானே இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம். அப்போ அந்த ஏக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ ஏக்கு வந்து நான் என்ன பண்ணணும், இங்க என்ன நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் நம்ம என்ன எடுக்கணும் எடுக்கணும். அப்போ 5C. ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 3Cன்னு எடுத்துருப்பேன். எதனால, ஏன்னா √3 கொடுத்துருக்காங்க, அதனால 3 எடுத்திருக்கேன். இந்த √5 கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்றேன், இங்க 5 சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 5b² இஸ் ஈக்குவல் டு, ஸோ 5 into 5 சொல்லும்போது 25 வருமா, c² சொல்லி வந்து வரும். ரைட், ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம b² டிவைட் பை 5 சொல்லிட்டு வந்து வரும், c². ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்குமா. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடுவோம், நம்ம b² divisible by 5 வந்து சொல்லிடுவோம். b வந்து என்ன சொல்லுவோம், divisible by 5 சொல்லி வந்து சொல்றோம். ரைட், ஸோ அப்போ ரெண்டுத்துமே உள்ள a and bக்கு வந்து காமனா இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் வந்து சொல்றீங்க அப்படின்னாக்க என்ன வரும், நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் வந்து 5 வருது. ஸோ இதனால நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னாக்கா, so that the contradiction is arisen because of our wrong assumptions. அப்போ √5 is irrational அப்படின்னு சொல்றது நம்ம வந்து கன்க்ளூட் வந்து பண்ணணும். அப்போ √5 இஸ் வந்து irrational. ஓகேவா. ஸோ நான் எப்படி பண்றேன்னு சொல்லி வந்து புரியுதுங்களா. ஸோ திரும்ப வந்து ரிப்ளை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், கண்டிப்பா வரக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அதனால வந்து இப்பயே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதுல அடுத்த கொஷின்ஸ் வந்து நம்ம போயிடலாம். இதுல வந்து அடுத்த டைப் வந்து பார்க்கணும். ஸோ என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு வந்து வெரி √3 √5 √2 அந்த மாதிரி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து சம் நம்பர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வந்து நமக்கு வந்து கேட்கறாங்க. இதை வந்து எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம், இர்ரேஷனல் வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, ஒரு ரேஷனல் நம்பர்ஸ்ன்றத வந்து நம்ம வந்து அசியூம் பண்ண போறோம். ஓகேவா. அசியூம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றோம், இங்க இன்டிஜர்ன்றத நான் சொல்லிட்டேன். இன்டிஜர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கோ பிரைம்ன்றத வந்து நம்ம சொல்லணும். ஓகேவா. கோ பிரைம்ன்றத வந்து சொல்லிடுங்க. ஓகே, இது சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இங்க √3 மட்டும் ஒரு சைடு வந்து வச்சுக்கிட்டு அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, ரைட் சைடு வந்து கொண்டு போயிடுங்க. இங்க நான் கொண்டு போன மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல தான் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, இந்த ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு, 5b - a டிவைட் பை b. ரைட்டுங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க என்னது, ஒரு ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் கிடையாது, இது வந்து என்னது, ஒரு ரேஷனல் நம்பர். அப்ப ரேஷனல் நம்பர் சொல்லும்போது ரேஷனல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் தான் நமக்கு வந்து வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, எனக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். ஓகேவா. பட் ஆனா நமக்கான ஃபேக்ட் வந்து தெரியும், அந்த கான்ட்ரடிக்ஷன் ஃபேக்ட் வந்து தெரியும். என்ன ஃபேக்ட் தெரியும், √3ன்றது என்னது, ஒரு இர்ரேஷனல் நம்பர்ன்றது நமக்கு தெரியும். ரைட்டுங்களா. அதுதான் நம்ம லாஸ்ட் சம்முல வந்து நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா, அதான் ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இர்ரேஷனல் நம்பர் சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன அப்படி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய அசம்ஷன் வந்து ராங் சொல்லி வந்து எடுத்துட்டு, அப்போ அந்த ஃபுல், அதாவது இந்த ஃபுல் கொஷின்ஸுமே என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு இர்ரேஷனல் அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ரேஷனல் நம்பர்ன்றது வந்து நமக்கு வந்து வரணும். ஆனா ஒன்னு ரேஷனல் நம்பர், ஒன்னு இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்து வருது. ஓகேவா. ஸோ அதனால அந்த ஃபுல் நம்பருமே வந்து நம்ம இர்ரேஷனல் நம்பர்ன்றது வந்து நம்ம வந்து சொல்றோம். ஓகே. ஸோ பர்டிகுலர் இந்த சம்மும் அதே மாதிரி தான். இந்த சம்மும் என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துலயே வந்து என்ன பண்ணணும், ப்ரூஃப்ன்றதை வந்து போட்டுறீங்க. ஓகேவா. ப்ரூஃப் வந்து பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, 3 + 2√5ன்றது வந்து ஒரு வந்து ஒரு ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனலாக நம்ம ரேஷனல் நம்பர் சொல்றது நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்றோம், 3 + 2
ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ கோ ப்ரைம் வந்து நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? கோ ப்ரைம் வந்து சொன்னதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரூட் 5 மட்டும் வச்சுக்கிறோம். அப்போ வந்து 2 5 இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி -3 சொல்லிட்டு வந்துடும். ஸோ 2 மட்டும் அந்த சைடு வந்து போகுது. அப்போ எனக்கு டிவிஷன் வந்து போகுமாச்சா? ரைட்டுங்களா? ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு பி -3 1/2 சொல்லிட்டு வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஏ 3b டிவைட் பை 2. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னது, இந்த ஃபேக்ட் ஃபுல்லாகவே நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லிடலாமா? அப்போ இது ரேஷனல் நம்பராக இருந்தாக்கா இதுவும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு ரேஷனல் நம்பர் அப்படி வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. பட் ஆனால் நமக்கான கன்ட்ரடிக்ஷன் வந்து என்னது, நமக்கான கன்ட்ரடிக்ஷன் ஃபேக்ட் வந்து என்னது, ஃபேக்ட் வந்து என்னது, ரூட் 5 வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஸோ இர்ரேஷனல் நம்பர். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம், ஸோ தட் ஸோ கன்ட்ராக்ஷன் இஸ் arisen because of our wrong assumptions ன்னு சொல்லிட்டு last such that 3 plus 2 root 5 is irrational. ஸோ இங்க சென்டென்ஸ் வந்து உங்க மேக் பண்ண மாதிரியே நீங்க வந்து போட வேண்டியதான். என்ன நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர்ஸை மட்டும் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை வந்து நம்ம பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம போயிடலாம். அடுத்து ஷோ தட் த ரூட் 3 root 2 இஸ் irrational வந்து கேட்டுக்காங்க. விஷயம் நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஏ பை பி ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஈக்குவேட் வந்து பண்ணணும். ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறம் இன்டிஜர் வந்து சொன்னதுக்கப்புறம் கோ ப்ரைம்ன்றது வந்து நம்ம வந்து சொல்லணும். கோ ப்ரைம் வந்து சொன்னதுக்கப்புறம் கோ ப்ரைம்ன்ற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே 3ன்றது வந்து இருக்குது. ஸோ என்ன ரூட்டில் இருக்குதோ அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே ரைட் சைடு வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஏ டிவைட் பை 3bன்னு வந்து ஏ டிவைட் 3bன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா ஒரு ரேஷனல் நம்பர். அப்போ அது ரேஷனல் நம்பராக இருக்குது அப்படின்னாக்கா இதுவும் என்ன பண்ணும், எனக்கு ரேஷனல் நம்பராக வந்து இருக்கணும். ஆனால் கான்ட்ரடிக்ஷன் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நமக்கான ஃபேக்ட் வந்து தெரியும், ரூட் 2 இஸ்ன்றது என்னது ஒரு இரேஷனல் நம்பர். அப்போ இரேஷனல் நம்பர் சொல்லும்போது நமக்கான அசம்ஷன்ன்றது ரொம்ப ராங்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடுறோம், ரூட் 3 root 2ன்றது வந்து ஒரு ரேஷனல் நம்பர்ன்றது வந்து நம்ம சொல்றோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸும் அதுதான். ஸோ இங்க வந்து கொடுத்தது என்னன்னா 1/√2 கொடுத்துருக்காங்க, இங்க 7 √5 கொடுத்துருக்காங்க, √2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 3 கொஸ்டின்ஸுமே சிமிலர் பேட்டர்ன்ஸ் தான். ஓகேவா? ஸோ 1/1 வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்க, ஆன்சர்ஸ் வந்து இது வந்து எனக்கு வந்து கொடுங்க. ஓகேவா? மேபி வந்து உங்களுக்கு வந்து இந்த நீங்க ஆன்சர் வந்து பண்ணும்போது மேபி டவுட் இருக்குது அப்படின்னா கூட அதை கூட என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை வந்து பண்றேன். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண தான் போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.